திருச்சிற்றம்பலம். திருக்கயிலாய பரம்பரை தருமபுர ஆதீனம் நடத்திய மெய்கண்டான் சித்தாந்த மகாநாட்டின் முதல் நாள் நிகழ்ச்சிகளுக்கு மகாமகோபாத்தியாய சிவாகம ஞான பானு காஷிவாஷி எங்களது பரமகுருநாதர் சிவஸ்ரீ ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் தலைமையேற்று உரை நிகழ்த்தி அருளியதிலிருந்து ஒரு பகுதி. சித்தாந்த ஞானச் செல்வர்களே, இக்காலத்தில் ஏனைய சச்சரவுகள் போல தமிழ் மொழி வடமொழி பற்றிய விவாதங்களும் நிகழுகின்றன. நாம் நம்முடைய பரமாச்சாரிய சுவாமிகள் ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அறிய வேண்டும் என்று தமிழ் சொல்லும் வட சொல்லும் சிவபெருமான் தாழ் நிழல் சேர்தற்கு சாதனங்களாம் என்றும், சைவத்திற்குரிய உண்மை நூல்கள் எந்த மொழியில் இருப்பினும் அவையெல்லாம் வேத நூல் சைவ நூல்களாகிய முதல் நூல்களிலிருந்தும் விரிந்த நூல்களே என்றும் நமக்கு உபதேசித்து அருள்வதால் அவ்வுபதேச வழியில் நின்று பெருமானை வழிபாடு செய்து பேரின்ப வாழ்வுற முயல்வதே நாம் செய்யத்தக்கது. இனி அங்ஙனம் மெய்யான இன்ப வாழ்வு பெறுதற்குரிய நம்முடைய இயல்பும் அதனை பெறுவித்தற்குரிய பெருமானின் இயல்பும் அதனை இதுகாரும் நாம் பெறுதற்குத் தடையாயிருந்த பொருளின் இயல்பும் அத்தடையை நீக்கி அப்பேற்றை பெறுவிக்கும் சாதனத்தின் இயல்பும் அச்சாதனத்தை பெறும் வழியும் அதனை சாதிக்கும் முறையும் சாதித்ததனால் வரும் இன்பத்தின் இயல்பும் என்னும் இவைகளை நாம் உள்ளவாறு உணர வேண்டுவது நமது கடமை. அங்ஙனம் உணர்தற்கு இந்த மனித சரீரம் இன்றியமையாத சாதனம். இது இன்ன காலத்தில் நீங்கும் என்பது நம்மால் அறியப்படாதது. இச்சரீரம் கருவினுள் அழியினும் அழியும், கருவினுள் பரிணமித்து அழியினும் அழியும், கருவினின்று பிறந்து அழியினும் அழியும், பாலனாய் அழியினும் அழியும், தருணனாய் அழியினும் அழியும், முதியனாய் அழியினும் அழியும். ஆதலால் கிடைத்தற்கரிய சரீரத்தை பெற்ற நாம் இது உள்ள பொழுதே மானுடப் பிறவியால் பெறவேண்டிய பேற்றை பெறுவதற்கு உரிய ஞானத்தை அறிதற்கு இச்சிவஞான போத கேள்வி சிந்தனை முதலியவைகள் அவசியமாக செய்யத்தக்கன. ஆயினும் நமக்குள்ள வினை பயன்களை அனுபவித்தற்கு உரிய முயற்சியிலேயே நம்மை நமது உள்ளம் தள்ளுகின்றது. அவ்வழியும் ஏதோ புண்ணிய வசத்தால் சிவஞான போதம் முதலிய மெய்கண்ட சித்தாந்த நூல்களை படிக்கவும் கேட்கவும் விருப்பம் எய்தினும் அவற்றை நமக்கு எடுத்துச் சொல்வாரும் விளங்க வைப்பாரும் எங்கும் கிடைப்பது அரிதினும் அரிது. இங்ஙனம் சிவஞானத்தை விரும்பும் அன்பர்களுக்கு இதனை அளிப்போர் அரியராகிய இக்காலத்தில் நம்முடைய ஸ்ரீலஸ்ரீ மகா சந்நிதானம் கருணை கூர்ந்து இந்த மகா சபையை கூட்டுவித்து சிவஞான போத சொற்பொழிவை நாம் எல்லோரும் கேட்டு நலம் பெறும் வண்ணம் செய்தருளுகின்ற சிவஞான தானச் செயல் அறிஞர்களெல்லாம் போற்றுதற்குரியது. திருச்சிற்றம்பலம்.